ஆண்களின் விந்தணு குறைபாடுகள் தான் குழந்தையின்மைக்கான காரணம் டாக்டர். இது ரொம்ப முக்கியமான காரணம். இது எதனால ஆண்களுக்கு இந்த விந்தணு குறைபாடுகள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சில மென்க்கு நம்ம பார்த்தோம்னா எசூஸ்பெர்மியான்னு சொல்லுவோம். அதாவது கம்ப்ளீட்லி ஆப்சன்ட் ஸ்பெர்ம்ஸ் இருக்கும். எசூஸ்பெர்மியா அப்படிங்கிறது ஒரு கவலைக்குரிய விஷயமா இருந்தாலுமே அதற்கும் பட் இந்த எசூஸ்பெர்மியாவுக்கு நிறைய பேர் இன்னுமே பிலீஃப் வந்து சப்போஸ் ஸ்பெர்ம்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம கம்பல்சரி இன்னும் ஒரு படி மேலே சப்போஸ் அதுலேயும் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு மைக்ரோ டீசா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஃபியூ சென்டர்ஸ் தான் இந்த ப்ரொசீஜர்ஸே பண்ணிகிட்ருக்குறோம். ஆண்களின் விந்தணு குறைபாடுகள் தான் குழந்தையின்மைக்கான காரணமா டாக்டர்? ஸோ ஆண்கள் மேல் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 40 to 50% இந்த குழந்தையின்மைக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ ஆண்களோட விந்தணு அப்படின்னு பார்த்தா WHO, அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட க்ரைட்டீரியா படி குறைந்தது ஒரு 15 மில்லியனாவது கவுண்ட்ஸ் இருக்கணும். அதே மாதிரி நீந்திரத்தன்மை வந்து ஒரு 30 to 32% நல்லா நீந்திரத்தன்மை இருக்கணும். மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது அணுக்களுடைய அமைப்பு அது வந்து அட்லீஸ்ட் ஒரு 4% நார்மல் ஃபார்ம்ஸ்க்கு இருக்கணும். ஸோ இந்த க்ரைட்டீரியா வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் இதில் முக்கியமாக என்ன பார்க்கணுன்னா, அந்த செமன் அனாலிசிஸ் வந்து எந்த லேபில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் அனாலிசிஸ் வந்து ப்ராப்பர் டெக்னிக்ஸில், அதாவது கலெக்ட் பண்ணி இத்தனை மணி நேரத்தில் பார்க்கணும், இத்தனை டெம்பரேச்சரில் வச்சுருக்கணும், அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் பார்க்கணும், இந்த மாதிரி நிறைய க்ரைட்டீரியா இருக்குது அனாலிசிஸில். ஸோ இந்த க்ரைட்டீரியாவோட ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் லேபோட ரிப்போர்ட்டா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். சப்போஸ் வெளியில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரிஃபரபிளி நம்ம ஓன் ப்ராப்பர் லேப்ஸில் அனாலிசிஸ் ரிப்பீட் பண்ணணும். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் ஈவன் நில் கவுண்ட்ஸ்ன்னு வருவாங்க, பட் ப்ராப்பராக எக்ஸாமின் பண்ணும்போது கவுண்ட்ஸ் நார்மலாக கூட இருக்கலாம். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் பார்ட் ப்ராப்பராக பண்ணணும். ஸோ சப்போஸ் அணுக்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது, அதாவது லெஸ் தேன் 15 மில்லியன் கீழே, மொட்டிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ஆலிகோ அஸ்தினோஸ்பெர்மியா அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியமான காரணம். குழந்தையின்மைக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். இது எதனால் ஆண்களுக்கு இந்த விந்தணு குறைபாடுகள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ரீசன் நம்ம சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல், அதாவது அவங்களோட ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸு, அவங்க உணவு பழக்க வழக்கங்கள், ஒபிசிட்டி உடல் பருமன், இது எல்லாமே ஒரு முக்கியமான காரணம். இந்த கவுண்ட்ஸ் வந்து கம்மியாக, இப்போ நம்ம நிறைய பேஷண்ட்ஸ் அதை பார்த்துட்ருக்கோம், இதுக்கு அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். அண்ட் செகண்ட் ஃபேக்டர் வந்து அவங்க ஆக்குபேஷ்னல் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ அவங்க நிறைய இப்போது கம்பெனிஸ்லையோ இல்லை அவங்க ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸு நிறைய ஜாஸ்தி இப்போ ஃபேஸ் பண்ணுறோம். பர்டிகுலர்லி கோவிட் பேண்டமிக்கில் இப்போ நிறைய நம்ம மேல் ஃபேக்டர் அதிகமாக பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸும் இந்த விந்தணு குறைபாடுகளுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அப்புறம் மெடிக்கலி அவங்களுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸில் இந்த குறைபாடுகள் இருக்கலாம் அப்படின்னா, ஹார்மோன் பிரச்சனைகள், அதாவது ஹைப்போகொனடோட்ராஃபிக் ஹைப்போகொனடிசம்னு சொல்லுவோம். அவங்களுக்கு அந்த செமன் உற்பத்தி ஆகிற திறன் கொண்ட ஹார்மோன்ஸ் வந்து குறைவாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு இயற்கையாகவே இந்த கவுண்ட்டு மொட்டிலிட்டி எல்லாம் குறையறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ஓவராலாக அவங்களோட டெஸ்டிஸில் வந்து ப்ரீவியஸாக ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்காங்க, இல்லை ஏதாவது ட்ராமா இன்ஜுரி அந்த இடத்துல ஆயிருக்கு, இல்லை ப்ரீவியஸ் ஹர்னியா ரிப்பேர் சொல்லுவோம், ஈவன் இன்குவைனல் ஹர்னியான்னு சொல்லுவோம், இந்த மாதிரி சர்ஜரிஸ் நடந்திருந்தால் அதனாலையும் இந்த விந்தணு குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்னொரு கண்டிஷன் காமனாக நம்ம பார்க்குறது வேரிகோசீல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த டெஸ்டிகுலர் பகுதியில் இருக்கிற இரத்த நாளங்கள் வந்து ரொம்ப வீக்கமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீக்கமாக இருக்கும் பொழுது அந்த லோக்கல் டெம்பரேச்சர், அந்த ஸ்க்ரோட்டமில் இருக்கிற டெஸ்டிகுலர் டெம்பரேச்சர் வந்து அதிகமாகுது. இந்த டெம்பரேச்சர் அதிகமாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட கவுண்ட்ஸு மொட்டிலிட்டி எல்லாமே குறைவாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இயற்கையாகவே பார்த்திங்கன்னா டெஸ்டிஸ் வந்து அவுட் சைட் பாடி தான் இருக்கும், கீழ்ப்பகுதி தான் இருக்கும். ஏன்னா இன்னர் பாடியில் இருக்கும்போது டெம்பரேச்சர் அதிகமாகும் பொழுது இயற்கையாக அவங்களுக்கு செமன் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி அவங்க தெர்மல் ப்ரொஃபஷன், அதாவது ரொம்ப ஹீட்டாக உற்பத்தி ஆகிற கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் இருக்காங்க, ஃபேக்ட்ரிஸில் இருக்காங்க, இந்த மாதிரி ப்ரொஃபஷனில் இருக்கவங்களுக்கும் ஸ்பெர்ம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ரீசெண்ட் ஸ்டடீஸ் படி பார்த்தோம்னா இந்த கேட்ஜெட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க, லேப்டாப்ஸ் பர்டிகுலர்லி அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க, ஸோ இவங்களுக்கு எல்லாமே இந்த குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில மென்க்கு நம்ம பார்த்தோம்னா எசூஸ்பெர்மியான்னு சொல்லுவோம், அதாவது கம்ப்ளீட்லி ஆப்சன்ட் ஸ்பெர்ம்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் வந்து சின்னதில் ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் அவங்களுக்கு வந்து மம்ஸு, மீசல்ஸ், இந்த மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அந்த டெஸ்டிஸை பாதிச்சிருந்தா அதில் போகிற டக்டில் அப்ஸ்ட்ரக்ஷன் ஏற்பட்டு அதுலேயும் அவங்களுக்கு விந்தணு குறைபாடுகள் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் செமன் அனாலிசிஸ் ப்ராப்பர் லேபில் பண்ணி சப்போஸ் குறைவாக இருக்குது அப்படின்னா அது இந்த குழந்தையின்மைக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமையுது.
அடுத்ததாக டாக்டர், நம்ம நேயர் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. எசூஸ்பெர்மியானா என்ன, அதற்கான மருத்துவ சிகிச்சை முறைகள் என்ன? எசூஸ்பெர்மியா அப்படின்னா நம்ம வந்து ஆப்சன்ஸ் ஸ்பெர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம செமன் அனாலிசிஸ் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக அதில் வந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டிங் கண்டிஷன். ஏன்னா திடீர்னு ஆப்சன்ஸ் ஸ்பெர்ம்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்களுக்கு அதனால் மன வருத்தங்கள் நிறைய ஏற்படும். நல்ல பேனிக்கோட நிறைய கப்பிள்ஸ் வந்து நம்ம கேட்பாங்க. பட் இந்த எசூஸ்பெர்மியாவுக்கு நிறைய பேர் இன்னுமே பிலீஃப் வந்து சப்போஸ் ஸ்பெர்ம்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம கம்பல்சரி டோனார் ஸ்பெர்ம்ஸ் போய் ஆகணும் அப்படிங்கிற கான்செப்ட் இன்னும் நிறைய பிலீவ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ப்ராப்பர் எஜுகேஷன் கப்பிள்ஸ்க்கு இன்னும் நிறைய கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால் முக்கியமாக இந்த எசூஸ்பெர்மியாவில் அவங்களோட ஓன் ஸ்பெர்ம்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனாக இந்த டைமில் நான் சொல்ல விரும்புகிறேன். எசூஸ்பெர்மியா அப்படிங்கிறது ஒரு 2 டைப்ஸ் இருக்கும், 2 வகைப்படும். அதாவது அப்ஸ்ட்ரக்டிவ் எசூஸ்பெர்மியா, இன்னொன்று நான் அப்ஸ்ட்ரக்டிவ் எசூஸ்பெர்மியான்னு சொல்லுவோம். அப்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்னா அவங்களோட அந்த ஸ்பெர்மோட ப்ரொடக்ஷன், அதாவது ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். பட் வெளியே வர முடியாது. அடப்புத்தன்மையோட அந்த டக்ட்லேயே அப்படியே ஸ்பெர்ம்ஸ் வந்து இருக்கும். பட் எப்போ நம்ம டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் எவ்ரி டைம் நில் கவுண்ட்ஸில் தான் இருக்கும். இது வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் எசூஸ்பெர்மியான்னு சொல்லுவோம். இன்னொரு டைப் நான் அப்ஸ்ட்ரக்டிவ் எசூஸ்பெர்மியா, அதாவது ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ஸ்பெர்ம் உற்பத்தி ஆகிற இடத்துலையே பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம நான் அப்ஸ்ட்ரக்டிவ் எசூஸ்பெர்மியான்னு சொல்லுவோம். ஸோ அப்போ எசூஸ்பெர்மியா அப்படின்னா நம்ம வேறு வாய்ப்பே இல்லையா, இதுக்கு என்ன வழிமுறைகளே இல்லையா அப்படின்னா, ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா நம்ம டேப்லெட்ஸோ இல்லை இன்ஜெக்ஷன்ஸோ எது கொடுத்தாலும் ஸ்பெர்ம் நம்ம திருப்பி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது டெஃபினட்டாக இல்லை. ஏன்னா அந்த கான்செப்ட் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ எசூஸ்பெர்மியாவுக்கு நாங்கள் மாத்திரை சாப்பிட்டோம், இன்ஜெக்ஷன்ஸ் போட்டோம், நிறைய கப்பல் சொல்லுவாங்க. அது தேவையானதே இல்லை. எசூஸ்பெர்மியா பொறுத்த வரைக்கும் ட்ரீட்மெண்ட்ஸ்னு எதுவும் இல்லை. பட் அவங்களோட ஸ்பெர்ம் நம்ம சப்போஸ் நான் சொன்ன மாதிரி அப்ஸ்ட்ரக்டிவ் வெரைட்டியாக இருக்குது, உள்ளுக்குள்ளே ஸ்பெர்ம்ஸ் இருக்குது, ப்ரொடக்ஷன் நல்லா இருக்குது அப்படின்னா தாராளமாக அவங்களோட ஓன் விந்தணு எடுத்து அந்த பெண்ணினுடைய அவங்க ஒய்ஃபோட கருமுட்டை வச்சு நம்ம டெஸ்ட் டியூப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா நிறைய டைம் ஸ்பெர்ம்ஸ் இல்லைன்னா டோனாருங்கிறது ஒரு பெரிய வருத்தமான விஷயம். ஸோ அப்போது இந்த மாதிரி டெக்னாலஜினால் அவங்களோட ஓன் ஸ்பெர்ம்ஸ் நம்ம பீஸா அதாவது டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் ஆஸ்பிரேஷன் சொல்லுவோம். பீஸா அப்படின்னா டக்டிலேருந்து ஸ்பெர்ம் எடுக்கிற டெக்னிக். ஸோ இந்த மாதிரி பீஸா டெக்னிக்கில் அவங்களோட ஓன் ஸ்பெர்ம்ஸ் எடுத்து எக்ஸ் வச்சு அவங்களோட ஓன் ஜெனட்டிக் மெட்டீரியல் நம்மளால் பேபி கொடுக்க முடியும். ஸோ இது பெரிய அட்வான்ஸ் டெக்னாலஜின்னு சொல்லலாம். இன்னும் ஒரு சிலங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி நான் அப்ஸ்ட்ரக்டிவ் எசூஸ்பெர்மியா, அதாவது ப்ரொடக்ஷன் ஆகிற இடத்துலையே டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க டெஸ்டிகுலர் டிஷ்யூ எடுத்து அதை ஃபைனாக டீஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம ஸ்பெர்ம் மைக்ரோஸ்கோப்பில் இருக்கா அப்படிங்கிறது இவாலுவேட் பண்ணுவோம். இன்னும் ஒரு படி மேலே சப்போஸ் அதுலேயும் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு மைக்ரோ டீசா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஃபியூ சென்டர்ஸ் தான் இந்த ப்ரொசீஜர்ஸே பண்ணிகிட்ருக்குறோம். மைக்ரோ டீசாங்கிறது ஒரு ஸ்பெஷலைஸ்டு மைக்ரோஸ்கோப் வச்சு இன்னும் ஃபைன் டியூபியூல்ஸ், டெஸ்டிஸ்லேயே இன்னும் ஃபைனர் டியூபியூல்ஸில் 1-2 விந்து எடுத்து அதில் வந்து அவங்க எக்கு வச்சு குழந்தை உருவாக்குறது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி. அதான் மைக்ரோ டீசான்னு சொல்கிறோம். இன்ஃபேக்ட் இதில் வந்து நிறைய பேர் பெனிஃபிட் ஆகிருக்காங்க. நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே இப்போ மைக்ரோ டீஸால் டெலிவர் ஆகி அவங்க ஓன் ஜெனட்டிக் மெட்டீரியலில் இப்போ போயிட்டுருக்கிற பேபி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நிறைய பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இந்த மைக்ரோ டீஸா மூலமாக அவங்க ஸ்பெர்ம்ஸ் எடுக்கணுங்கிறது ஒரு நல்ல பெனிஃபிட். சப்போஸ் இது எல்லாமே முடியல, டெஸ்டிகுலர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டாக டெஸ்டிகுலர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரே ஒரு சிச்சுவேஷனில் மட்டும்தான் நம்ம டோனார் ஸ்பெர்ம், அதாவது செமன் பேங்க்லேருந்து ப்ராப்பர் ப்ரிகாஷன்ஸோட டோனார் செமன் யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம குழந்தை கொடுக்குற சிச்சுவேஷன் வரலாம். ஸோ அதனால் எசூஸ்பெர்மியா அப்படிங்கிறது ஒரு கவலைக்குரிய விஷயமா இருந்தாலுமே அதற்கும் வைத்தியம் இருக்குது. அதுலேயும் அவங்க ஓன் ஸ்பெர்ம்ஸில் எடுத்துகிட்டு போகிற சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த டெக்னாலஜியில் அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயமா நம்ம சொல்லலாம். டாக்டர், ஏஎம்ஹெச் டெஸ்ட்னா என்ன, ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டில் அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு ஒரு நேயர் கேட்டிருக்காரு. ஏஎம்ஹெச் டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து ஆன்டி முல்லேரியன் ஹார்மோன் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து முக்கியமாக பெண்களுடைய ஹார்மோன் ப்ரொஃபைலில் நம்ம பண்ணக்கூடிய டெஸ்ட் ஆகும். ஸோ இப்போ நிறையா இப்போ ஆஃப் லேட் வந்து இந்த ஏஎம்ஹெச் டெஸ்ட்டுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த டெஸ்ட்டோட முக்கியத்துவம் வந்து இது எதை குறிக்குது அப்படின்னா அந்த ஒவேரியன் ரிசர்வ் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒவ்வொரு பெண்ணுக்கும் பார்த்திங்கன்னா பிறக்கும் பொழுது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3 lakh எக்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. கிராஜுவலாக அந்த பொண்ணு வளர்ந்து இப்போ பியூபர்ட்டி அட்டைன் பண்ணி கிராஜுவலாக ஏஜ் ஒரு 30க்கு மேலே 25 to 30க்கு மேலே போகும்பொழுது இயற்கையாகவே அவங்க கருமுட்டைகளோட நம்பர்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும்.
ஓகே. ஸோ அப்போ 30 ஆர் 35 மேலே போகும்போது அரௌண்ட் 300 oocytes தான் அவங்களுக்கு அவைலபிள் ரிசர்வே இருக்கும். ஸோ இந்த ரிசர்வ் எப்படி இருக்குது, அந்த ஓவேரியன் ரிசர்வ் எப்படி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய டெஸ்ட்டு தான் இந்த ஏஎம்ஹெச் டெஸ்ட்டு. பட் இந்த டெஸ்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேரி ஆகும். ஸோ எல்லாத்துக்குமே ஃபிக்ஸ்டாக 3 lakh இருக்கும், 300 இருக்கும், 3000 இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரிசர்வ் அந்தந்த ஏஜில் ப்ரீ டிட்டர்மின், அதாவது அவங்க ஜெனட்டிக்காகவே அவங்க அம்மா வயிற்றில் இருக்கும்போதே ஒரு சில ஃபேக்டர்ஸ் ஜெனட்டிக்கலி ஃபிக்ஸ்டு. ஸோ நீங்கள் இந்த வயசில் உங்களுக்கு இவ்வளோ கருமுட்டைகள் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டாக இருக்கும். அதை டிட்டர்மின் பண்ணுறதுக்கு தான் இந்த ஏஎம்ஹெச் டெஸ்ட் நம்ம பண்ணுறோம். ஸோ ஒரு கப்பிள் ட்ரீட்மெண்ட் வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பொண்ணுக்கு நம்ம ஏஎம்ஹெச் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்களோட ஒவேரியன் ரிசர்வ் நல்லா இருக்குது அப்படின்னா தாராளமாக பொறுமையாக அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அந்த வெயிட்டிங் டைமை குறிக்கிறது இந்த ஏஎம்ஹெச் டெஸ்ட்டு. இப்போ சப்போஸ் 2 முறை ஆர் 3 months வெயிட் பண்ணலாம். ஈவன் சம்டைம்ஸ் ஏஎம்ஹெச் நல்லா இருக்குன்னா நேச்சுரல் சைக்கிள் அட்வைஸ் பண்ணலாம், இல்லை சின்ன ட்ரீட்மெண்ட் லைக் IUIS சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே டைம் பீரியட் நம்ம எவ்வளோ வெயிட் பண்ணலாம், அவங்களோட எக்ஸ் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது, எக்ஸ் அவங்ககிட்டருந்து நம்ம எவ்வளோ எதிர்பார்க்கலாம், குவாலிட்டி எப்படி இருக்குது, இது எல்லாமே இந்த ஏஎம்ஹெச் டெஸ்ட்டு நமக்கு எடுத்து சொல்லும். பட் சப்போஸ் ஏஎம்ஹெச் குறைவாக இருக்குது, நார்மலாக நம்ம அரௌண்ட் ஒரு 2 to 4 நார்மல்னு சொல்லுவோம். அந்த வேல்யூ வந்து 2 to 4ங்கிறது நார்மல்னு சொல்லுவோம். சப்போஸ் ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது, ஏஎம்ஹெச் வந்து ஒரு 1 கீழே இருக்குது அப்படிங்கும்பொழுது அவங்களோட ஒவேரியன் ரிசர்வ் ரொம்ப குறைவாக இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ யங் ஏஜ்லேயே நிறைய பெண்கள் வந்து கருமுட்டைகள் குறைஞ்சு பார்க்குறோம். இப்போ ஈவன் 30 இயர்ஸ்லேயே கூட 40 இயர்ஸில் எப்படி அவங்களுக்கு கருமுட்டைகள் இருக்குமோ அதே தன்மை வந்து 30 இயர்ஸில் இருக்கிற அளவுக்கு இப்போ நம்ம ஜாஸ்தி பார்த்துட்ருக்கோம். மேபி நான் சொன்ன மாதிரி அவங்களோட லைஃப் ஸ்டைல், ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ், இம்யூன், ஜெனட்டிக் நிறைய காரணங்கள், பொல்யூஷன், ரேடியேஷன், இது எல்லாமே ஒரு முக்கியமான காரணங்கள் சொல்லலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டெஸ்டிங்கே ரிசர்வ் டெஸ்டிங்கை இப்போ ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா இந்த மாதிரி எக்கு குறைவாக இருக்கிற பெண்கள் இப்போ நம்ம நிறைய பார்த்துட்ருக்கறனால தான் ஃபஸ்ட்டு அந்த கப்பிள் வந்தோடனே அந்த பொண்ணுக்கு ஏஎம்ஹெச் டெஸ்ட் பண்ணி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகாலே ஃபிக்ஸ் பண்ணுறோம். சப்போஸ் ஏஎம்ஹெச் ரொம்ப குறைவாக இருக்குது, ஒரு 1க்கு கீழே போயிடுச்சுன்னா அவங்க ஈவன் மேரேஜ் ஆகி ஈவன் 1 year or 2 years ஆனாலுமே அவங்க ஐவிஎஃப் சஜஷனுக்கு போகக்கூடிய சஜஷன் கூட நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இதனால் இந்த ட்ரீட்மெண்ட் மோடை வந்து டிசைட் பண்ணுறது இந்த ஏஎம்ஹெச். பட் இதில் ஒன்று முக்கியமாக பார்க்குறது இந்த டெஸ்டிங் கரெக்டாக பண்ணியிருக்கா, இது முக்கியம், எந்த லேபில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஏஎம்ஹெச் வந்து நிறைய டைம் லெபார்ட்டரி டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஒரு சில லேப்ஸில் ஒரு மாதிரி ரிப்போர்ட் வரும், ஸ்டாண்டர்டைஸ்ட் லேப்ஸில் ஒரு மாதிரி ரிப்போர்ட் வரும். ஸோ அதனால் ஸ்டாண்டர்ட் லேபில் கரெக்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் மெஷினரிஸோட அந்த ஏஎம்ஹெச் டெஸ்ட் பண்ணியிருக்காங்களான்னு கண்டிப்பாக பார்க்கணும். டவுட்ஃபுல் இருந்தால் ப்ராபப்ளி அதை ரிப்பீட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த ஏஎம்ஹெச்சை நம்ம அந்த பெண்ணினுடைய ஸ்கேன் ஃபைண்டிங்கோட கோரிலேட் பண்ணோம். இப்போ ஸ்கேனில் வந்து நம்ம ஆண்ட்ரல் ஃபாலிக்கல்னு பார்ப்போம். அந்த ஓவரியில் எத்தனை சின்ன சின்ன கருமுட்டைகள் இருக்குது. ஸோ அவங்க பீரியட் ஆகி 2nd or 3rd day அவங்கள வர சொல்லி நம்ம வெஜினல் ஸ்கேன் பார்த்து அதில் ஓவரிஸில் எத்தனை கருமுட்டைகள் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த எக்ஸும் இந்த ஏஎம்ஹெச் ரிப்போர்ட்டும் ஓரளவு கோரிலேட் ஆகுதா அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கணும். ஓகே. அதே மாதிரி ஹிஸ்ட்ரி, அவங்களுக்கு பீரியட்ஸ் எப்படி ஆகுது, ரொம்ப தள்ளி ஆகுதா, இல்லை பீரியட்ஸ் ரொம்ப முன்னாடி ஆகுதா. ஏன்னா ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப முன்னாடி ஆகுதும்பாங்க, 20 daysலேயே வந்துடுது, 25 daysலேயே வந்துடுது. சம்டைம்ஸ் அதுவும் அந்த ஏர்லி சைக்கிள்ஸுமே எக்கு குறையறதுக்கு ஒரு இண்டிகேஷனாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் முக்கியம். ஸோ அதனால் ஏஎம்ஹெச் பொறுத்த வரைக்கும் அந்த ஒவேரியன் ரிசர்வ் எவ்வளோ இருக்குது, நம்ம என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் அந்த பொண்ணுக்கு போகலாங்கிற டெசிஷன் வந்து இந்த டெஸ்டிங்கில் எடுக்கலாம். ஸோ அதனால தான் இன்ஃபர்டிலிட்டி பேனலில் முக்கியமாக இந்த ஏஎம்ஹெச் இம்பார்ட்டன்ஸ் வந்து அதுதான் இருக்குது இப்போ. ஓகே டாக்டர், ஹெச்எஸ்ஜி டெஸ்ட்னா என்ன அப்படின்னு ஒரு நேயர் கேட்டிருக்காரு. இன்னொரு நேயர் ஹெச்எஸ்ஜி டெஸ்ட்டில் கருக்குழாய் அடைப்புன்னு வந்ததுன்னா என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் போகலான்னு கேட்டிருக்காரு. ஹெச்எஸ்ஜி அப்படிங்கிறது நம்ம வந்து ஹிஸ்ட்ரோசால்பிங்கோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டெஸ்ட் நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா இந்த கருக்குழாயில் ஏதாவது அடைப்பு இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ப்ரிலிமினரி டெஸ்டிங் வந்து ஹெச்எஸ்ஜி டெஸ்டிங். ஏன்னா கருக்குழாய் அடைப்பு வந்து நம்ம கருக்குழாய் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கேன்லேயோ இல்லை அவங்ககிட்ட ஹிஸ்ட்ரி கேட்குறதுலையோ நம்ம அடைப்பு இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. ஒன்லி டெஸ்ட் வந்து ஒன்றா ஹெச்எஸ்ஜி இல்லைன்னா இன்னொரு டெஸ்ட்டு எஸ்எஸ்ஜின்னு சொல்லுவோம், அதாவது சலைன் சோனோகிராம்னு சொல்லுவோம். ஸோ இது மூலியமாக மட்டும்தான் நம்மளால் கருக்குழாய் அடைப்பு இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இந்த ஹெச்எஸ்ஜி டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் அவங்க பீரியட் ஆகி ஒரு 7th to 10th டேக்குள்ளே நம்ம ஒரு டை இன்ஜெக்ட் பண்ணுவோம். அதாவது கர்ப்பப்பை வாய் வழியாக வயா சர்விக்ஸ் வந்து ஒரு டை இன்ஜெக்ட் பண்ணி அது வந்து கருக்குழாய் வழியாக அந்த டை வந்து ஃப்ளோ வருதா அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ரே மாதிரி எடுத்து பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து ஹெச்எஸ்ஜி டெஸ்ட்டு. பட் இந்த ஹெச்எஸ்ஜியில் ஒரு சில பெண்கள், முக்கியமாக மெஜாரிட்டி
மெஜாரிட்டி ஆஃப் த பெண்கள் சொல்கிறது ஒரு பெயின். நிறைய பேர் அது பண்ணும்பொழுது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ஹெச்எஸ்ஜியோட பெயின் பயந்தே ஒரு சிலங்க ட்ரீட்மெண்ட் வர்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. ஸோ அதனால் அதுக்கு வந்து நம்ம டெஸ்ட் என்ன பண்ணுறோம்னா எஸ்எஸ்ஜின்னு பண்ணுறோம். ஸோ இது வந்து சலைன் சோனோகிராம். ஸோ இதில் வந்து அந்தளவுக்கு டை இன்ஜெக்ட் பண்ண வேண்டியதில்லை, பெயின்ஃபுல் ப்ரொசீஜராக இருக்காது. ஒரு சிம்பிள் கேனுலா வச்சே நம்ம ஸ்கேன் வழியாகவே நம்ம ஒரு சலைன் இன்ஜெக்ட் பண்ணி அந்த டியூப் வழியாக அந்த சலைன் ஸ்பில் ஆகுதா அப்படிங்கிறது நம்ம ஸ்கேன் வழியாகவே கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதனோட அட்வான்டேஜ் மெயினாக கொஞ்சம் பெயின் ஃப்ரீ ப்ரொசீஜராக இருக்கும் அண்ட் ஓபி ப்ரொசீஜராக இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம ஓபிலேயே அவங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கொடுக்கறக்கு சான்சஸ் இருக்குது. பட் சப்போஸ் அவங்களுக்கு வந்து அந்த எஸ்எஸ்ஜி டெஸ்ட்லையோ இல்லை ஹெச்எஸ்ஜிலையோ கருக்குழாய் அடைப்பு மாதிரி வருது அப்படின்னா அவங்க டெஃபினட்டாக அடுத்த லெவல் ப்ரொசீஜர் வந்து லேப்ரோஸ்கோப் போகணும். ஏன்னா இந்த ஹெச்எஸ்ஜி டெஸ்ட்டில் கருக்குழாய் அடைப்புன்னு வந்தால் 100% அடைப்பு இருக்குமா அப்படின்னு நிறைய கேட்பாங்க. பட் அது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஹெச்எஸ்ஜி பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்ஜி பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் பிளைண்ட் ப்ரொசீஜர் மாதிரி. ஒரு 50% நம்ம சொல்லலாம் கருக்குழாய் அடைப்பு இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா சம்டைம்ஸ் ப்ரொசீஜரோட பெயின்னால் அந்த அவங்க வந்து சுருக்கும் பொழுது அந்த இயற்கையாகவே அந்த கருக்குழாய் வந்து நேச்சுரலாக அந்த ஆஸ்டியான்னு சொல்லுவோம், அந்த பாதை சுருங்குச்சுன்னா ஒருவேளை ஈவன் நார்மல் டியூப்ஸ் கூட அடைப்பு இருக்கிற தன்மையாக அந்த டெஸ்ட்டில் காமிச்சு கொடுக்கலாம். ஸோ அதனால் இந்த டெஸ்ட்டில் பிளாக் வந்தது அப்படின்னா 100% பயப்பட வேண்டாம். அடுத்த ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து நம்ம ஹிஸ்ட்ரோ லேப்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சின்ன துளை மூலியமாகவே லேப்ரோஸ்கோப் போட்டு அதில் நம்ம டை இன்ஜெக்ட் ஆகுதா. ஸோ டை சப்போஸ் இன்ஜெக்ட் ஆகலை அப்படின்னா அதே லேப்ரோஸ்கோப் டெக்னிக்கில் டியூபல் கேனுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சின்ன ஒயர் மாதிரி வச்சு அண்டர் லேப்ரோஸ்கோப் கைடடாக ஹிஸ்ட்ரோஸ்கோப் கைடடாகவே கேனுலேஷன் அப்படின்னு அந்த பிளாக்கை வந்து நம்ம அழகாக எடுத்து விட்டோம் அப்படின்னா அவங்க நேச்சுரலாகவே அடுத்த ஒரு 3 to 6 சைக்கிள்ஸ்குள்ளே இயற்கையாகவே கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த பிளாக்ஸ் அப்படிங்கிறது எதனால் வருது டியூபல் பிளாக்ஸ்னால் மோஸ்ட் காமன் ரீசன் இன்ஃபெக்ஷன்ஸ் தான். ஸோ ப்ரீவியஸாக அவங்களுக்கு ஏதாவது பெல்விக் இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லை சம் பேஷண்ட்ஸ் ஈவன் டியூபர்குலஸ் இன்ஃபெக்ஷன் இருக்குது. இந்த மாதிரி முக்கியமாக ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தால் தான் அந்த கருக்குழாயில் அடைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம லேப்ரோஸ்கோப் பண்ணும்பொழுதே இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா, என்ன வகையான இன்ஃபெக்ஷன்ஸ், இது எல்லாமே நம்ம ப்ராப்பராக அதிலே இவாலுவேட் பண்ணிவிட்டு சப்போஸ் டியூபர்குலஸ் இன்ஃபெக்ஷன்ஸாக இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்குண்டான வைத்திய முறைகள் 6 months மெடிகேஷன்ஸ் கொடுக்குறோன்னா நிறைய டைம் அதுலேயே டியூப் பிளாக்ஸ் ரிலீவ் ஆகி நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கருக்குழாய் அடைப்பு பொறுத்த வரைக்கும் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ அடைப்பு வந்தாலுமே தைரியமாக ஹிஸ்டோ லேப்ரோஸ்கோப் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அண்ட் எஸ்எஸ்ஜியில் பிளாக் இருக்குது அவ்வளோதான் இனி டெஸ்ட் டியூப் மட்டும்தான் போகணுங்கிறது கட்டாயம் இல்லை. ஸோ அதனால் லேப்ரோஸ்கோப் பண்ணி அழகாக ரிலீவ் பண்ணிச்சு அப்படின்னா அவங்களால இயற்கையான முறையில் கூட ஐயுஐ டெக்னிக்கில் கூட கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் கருக்குழாய் வந்து இன்ஃபெக்ட் ஆகி கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆயிடுச்சு, அதாவது அழுகின நிலைமைன்னு சொல்லுவோம், அந்த கருக்குழாய் அழுகி வீக்கமாக இருக்குது, நீர் கோர்த்து இருக்குன்னா அதுக்கு வந்து நம்ம ஹைட்ரோசால்பிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டியூப்ஸில் நம்ம லேப்ரோஸ்கோப் பண்ணி பிளாக் எடுக்கிறதோ எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ஒன்ஸ் கம்ப்ளீட்லி அந்த டியூப் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஹைட்ரோசால்பிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த டியூப்ஸை ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் இன்ஃபெக்ஷன். அந்தளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா அதில் நம்ம ஓட்டை போட்டு நீர் எடுக்கிறதோ இல்லை டியூப்பில் கேனுலேட் பண்ணுறதோ எதுவுமே பண்ண முடியாது. கம்பல்சரி அந்த டியூப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம டெஸ்ட் டியூப் முறைக்கு அந்த தம்பதியர் வந்து டெஸ்ட் டியூப் முறையை சூஸ் பண்ணுற சுச்சுவேஷன் வரும். ஸோ ஆல்வேஸ் ஹைட்ரோசால்பிங்ஸ், ரிமூவ் த டியூப்ஸ், என்ன இன்ஃபெக்ஷன் டயக்னோஸ் பண்ணி அதை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணி அடுத்து டெஸ்ட் டியூப் முறையில் போனாங்கன்னா அதில் அவங்க நல்ல முறையில் கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, எனக்கு தைராய்டு இருக்குது, இதனால் நான் கருத்தரிப்பதற்கு இது தடையாக இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ தைராய்டு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஃபர்டிலிட்டி டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான இன்வெஸ்டிகேஷன்ஸாக இருக்கும். ஏன்னா நிறைய பெண்கள் ஃபர்டிலிட்டின்னு ட்ரீட்மெண்ட் வந்தாலே நம்ம ஃபஸ்ட்டு மற்ற ஹார்மோன் பேனலோட தைராய்டுங்கிறது டெஃபினட்டாக கொடுப்போம். ஸோ இது வந்து 2 types இருக்கும், லைக் ஹைப்போ தைராய்டாக இருக்கலாம் ஆர் ஹைப்பர் தைராய்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஹைப்போ தைராய்டு அப்படிங்கிறது இட்ஸ் அன் அண்டர் ஆக்டிவ் தைராய்டு கிளாண்ட். ஸோ தைராய்டு கிளாண்ட் அதனோட ஃபங்க்ஷன் ப்ராப்பராக பண்ணல, ஆக்டிவிட்டி குறைவாக இருக்குது. பட் டெஸ்ட்டில் பார்க்கும்போது டிஎஸ்ஹெச்ங்கிற ஹார்மோன் அதிகமாக இருக்கும். ஸோ லைக் இன்வர்ஸ், ஹார்மோன் ஆக்டிவிட்டி குறைவாக இருக்கும் பட் டெஸ்ட்டில் வந்து ஹார்மோன் அதிகமாக காமிச்சு கொடுக்கும். ஸோ இது வந்து ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பெண்களுக்கு ஹைப்போ தைராய்டு இருக்கும் பொழுது மெயின் ப்ராப்ளம் அவங்களுக்கு பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி டெஃபினட்டாக இருக்கும். ஸோ அவங்க வந்து பீரியட் வந்து ரொம்ப ஸ்கேண்டி பீரியடாக இருக்கும், பீரியட் தள்ளி தள்ளி போகும், ஃப்ளோட் சம்டைம்ஸ் ஜாஸ்தி வரலாம். அண்ட் மெயின் ப்ராப்ளம் ஓவுலேஷன், அதாவது 14 நாட்கள் ஆனால் அந்த கருமுட்டை வளர்ந்து வெடிக்கிற தன்மை வந்து இந்த பெண்களுக்கு இருக்காது. ஸோ ஓவுலேஷன் டிஸார்டர்ஸ் வந்து
ஹைப்போதைராய்டிசமில் நம்ம நிறைய பார்க்குறோம். ஸோ ஓவலேஷன் ஆட்டோமேட்டிக்காக டிஸார்டர் இருக்கும்போது ப்ரெக்னன்சியும் அவங்களுக்கு டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் நிறைய ஹைப்போதைராய்டு ஃபீமேல்ஸ் வந்து ஒபீஸாக இருப்பாங்க. ஸோ உடல் பருமன் இந்த மாதிரி பெண்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ உடல் பருமன் ஜாஸ்தி ஆகும்பொழுது இவங்களுக்கு அதனால் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே லிங்க்டு. தைராய்டு, உடல் பருமன், வெயிட்டு, கம்ப்ளீட்டாக இந்த மூணுமே பிசிஓடி இது எல்லாமே லிங்க்டாக இருக்கிறதுனால ஹைப்போதைராய்டு ஒரு முக்கியமான ஃபேக்டர் குழந்தையின்மைக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த பெண்களுடைய கருமுட்டைகள், சப்போஸ் நம்ம இந்த பெண்களுக்கு டெஸ்ட் டியூப் பண்ணுறோம் அப்படிங்கும்பொழுது இந்த பெண்கள் தைராய்டு ப்ராப்பராக கரெக்ஷன் இல்லை அப்படின்னா அவங்களுடைய கருமுட்டைகளோட தன்மை வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். குவாலிட்டி ஆஃப் த எக் வந்து ரொம்ப புவர் குவாலிட்டி எக்ஸாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு சக்ஸஸ் ரேட்ஸும் குறைவாக இருக்கும். ஒன்ஸ் சக்ஸஸ் ஆகிறாங்க, ப்ரெக்னென்சி ஆயிட்டாங்க, அதுக்கு பின்னாடியும் தைராய்டு ப்ராப்ளம் பண்ணுமா அப்படின்னா டெஃபினட்டாக அதுலேயும் ஃபஸ்ட்டு 3 months இந்த மாதிரி பெண்கள் தைராய்டு கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா இதனால் அபார்ஷன்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் அபார்ஷன் சொல்லுவோம். ஸோ 3 months இதனாலையும் தைராய்டு ப்ராப்ளம்னாலையும் அபார்ஷன் வரலாம். அண்ட் இன்னொரு டைப் நான் சொன்னது வந்து ஹைப்பர் தைராய்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து தைராய்டு வந்து ஓவர் ஆக்டிவாக இருக்கும். ஸோ ஹைப்பர் ஆக்டிவ் தைராய்டாக இருக்கும். அண்ட் டிஎஸ்ஹெச் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப லோ லெவல்ஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தைராய்டும் ப்ராப்ளம் பண்ணுமா டாக்டர் அப்படிங்கிறது நிறைய ஹைப்பர் தைராய்டும் இப்போ நிறையா பார்க்குறோம். அதுவும் கேட்பாங்க. ஹைப்பர் தைராய்டும் டெஃபினட்டாக ப்ராப்ளம் பண்ணும். ஏன்னா அதுலேயும் பீரியட் இர்ரெகுலாரிட்டி இருக்கும். அண்ட் அதில் வந்து ஆப்போசிட்டாக அவங்க வெயிட் ரொம்ப குச்சியாக இருப்பாங்க, சரியான தூக்கம் இருக்காது, பால்பிட்டேஷன் எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், எப்போ பார்த்தாலும் நெஞ்சு படபடப்பு இருக்கும். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் ஹைப்பர் தைராய்டு இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சியோட காம்ப்ளிகேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் நிறைய டைம் இந்த ஹைப்பர் தைராய்டு எல்லாமே இம்யூன் ரிலேட்டட்னு சொல்லுவோம். அதாவது உடம்புல வந்து அவங்க ஓன் தைராய்டுக்கு எதிர்த்த மாதிரி ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆயிரும் இந்த மாதிரி பெண்களுக்கு. அப்போ நம்ம தைராய்டு ஆன்டிபாடிஸ்ன்னு செக் பண்ணி பார்த்தோம்னா அது வந்து ஹையர் லெவல்ஸில் இருக்கும். ஸோ இந்த பெண்கள் முக்கியமாக இந்த ஆன்டிபாடிஸ் ஹையாக இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு சக்ஸஸ் ரேட்ஸும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி அபார்ஷன் ரேட்ஸ் ஃபஸ்ட்டு 3 months காமனாக இருக்கும். ஸோ இது வந்து பெண்களுடைய தைராய்டு. ஆண்களுக்கு ஏதாவது தைராய்டு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் ஸ்டடீஸ் இருக்குது. ஆண்களுக்குமே நம்ம தைராய்டு செக் பண்ணுறோம். சப்போஸ் ஆண்களுடைய தைராய்டும் ஹைப்பர் தைராய்டு இருந்தாலுமே செமன் பேராமீட்டர்ஸ், அதாவது அதனோட நீந்திரத்தன்மையும் கவுண்ட்லேயும் பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. அண்ட் சம்டைம்ஸ் ஹைப்பர் தைராய்டு வந்து ஸ்பெர்மோட ஃபார்ம், அதாவது நான் சொன்ன மாதிரி டிஃபெக்டிவ் ஸ்பெர்ம்ஸ் வந்து இந்த மாதிரி ஆண்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் 2 பேருக்குமே நம்ம தைராய்டு டெஸ்ட் பண்ணி அதை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வராது. ஏன்னா நிறைய பேர் தைராய்டு நாங்கள் லைஃப் லாங் போடணுமா, மெடிசின்ஸ் போடணுமா, இந்த மாதிரி நிறைய ஒரு பயம் இருக்கும். பட் தைராய்டுங்கிறது ஒரு சின்ன டேப்லெட் அண்ட் ஈஸிலி கரெக்டபிள். ஸோ அதனால் தைரியமாக அவங்க ப்ராப்பராக தைராய்டு மெடிக்கேஷன் எடுத்து ஹார்மோன்ஸ் கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகணும். அண்ட் கன்சீவ் ஆனதுக்கப்புறமும் எவ்ரி 3 months ப்ராப்பராக அவங்க தைராய்டு செக் பண்ணி டோஸ் ஏதாவது டைட்ரேட் பண்ணுமா, ஒன்றா டோஸ் அதிகப்படுத்தணுமா, இறக்கணுமா, இதெல்லாமே கம்ப்ளீட்டாக அவங்க செக் பண்ணணும். டேப்லெட்ஸும் எடுத்துக்கணும். ஏன்னா ப்ரெக்னன்சி அப்போ அவங்களோட தைராய்டு கட் ஆஃப் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நார்மலாக நான் அவங்களுக்கு தைராய்டு பார்க்குறேன் <5 இருக்குது அப்படின்னா இட்ஸ் நார்மல்னு சொல்லுவேன். பட் அதே ப்ரெக்னென்ட் உமனுக்கு நான் தைராய்டு செக் பண்ணுறேன்னா இட் ஷுட் பி <1.5 ரொம்ப டைட் கண்ட்ரோல் வைப்போம் நம்ம. ஸோ அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு 3 months ப்ரெக்னன்சி அப்போ அவங்க கரெக்ட் பண்ணாதான் குழந்தையோட நரம்பு வளர்ச்சி மற்றும் மூளை வளர்ச்சி எல்லாமே ப்ராப்பராக நியூரோ டெவலப்மெண்ட்டுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் தைராய்டு ஃபர்டிலிட்டி ஆஸ் வெல் அஸ் ப்ரெக்னன்சியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட் ப்ளே பண்ணுது. ஓகே. என்னுடைய மனைவிக்கு ஸ்கேன் பண்ணும்போது கருப்பையில் கட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கருப்பை கட்டினால கரு உண்டாவதற்கான வாய்ப்பை தடுக்குமான்னு கேட்டிருக்காரு.